18 வருஷமா கப்படிக்காத ஒரு டீமுக்கு இப்படிப்பட்ட ஒரு லாயல்ட்டி இருந்த ஒரு ஃபேண்டம்ங்கிறது வந்து நீங்கள் எந்த கண்ட்ரிலையும் எந்த ஒரு டீமுக்கும் நீங்கள் பார்க்க முடியாது. ஈசன்ட் விராட் பிளேயிங் ஃபார் செல்ஃப்னு போட்டேன். அவர் வந்து சுயநலமான இன்னிங்ஸ் இல்லையா அதுன்னு நான் போட்டேன். அப்போ இவரோட இன்னிங்ஸ் வந்து பஞ்சாபோட மட்டமான பேட்டிங்னால இவரோட இன்னிங்ஸ் பெருசாக தெரியுது. எது உங்களுக்கு கண்ணு முன்னாடி இந்த டோர்னமெண்ட்னு பேர் சொன்னால் எது ஞாபகம் வரும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அன்டவுட்டட்லி ஸ்ரேயாஸ் ஐயர்ங்கிற ஒரு ஆளுமை. மோஸ்ட்லி அன்கேப்டு பிளேயர்ஸ் வச்சுட்டு தான் பண்ணாங்க. இந்த அன்கேப்டு பிளேயர்ஸை மட்டுமே வச்சு ஆடினது ஒருவேளை ஃபைனல்ஸில் அவங்களுக்கு உதவலையோ, ஒருவேளை அந்த ப்ரெஷருக்கு சக்கம் ஆயிட்டாங்களோ அப்படின்னு நம்ம நினைக்கிற மாதிரி இருந்தது. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அங்கே ரோஹித் சர்மாவுக்கு வந்து ஈகோ சொரிஞ்சு விட்டது, இங்கே ஸ்ரேயாஸ் ஐயருக்கு அதே ஈகோ சொரியப்பட்டது. எக்ஸலண்ட் பேக்கிங் உள்ள வந்து ஆன்டி ஃப்ளவராக இருக்கட்டும், முக்கியமாக தினேஷ் கார்த்திகோட கான்ட்ரிபியூஷன் பிரமாதமாக இருந்தது. அவங்களோட பேட்டிங் ஸ்டைல்லேயே தெரிஞ்சது. அது பர்டிகுலர்லி அந்த ஜிதேஷ் சர்மாவோட ஒரு இன்னிங்ஸ். இந்தியன் கோச்சா கூட வந்து வாய்ப்பு இருக்கு. இல்லை, நல்லா பண்ணுறாரு, அதனால வரமாட்டார்னு நினைக்கிறேன். டாஸ் போது ரவி சாஸ்திரி இன்டர்வியூ பண்ணும்போது இந்த விக்கெட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கும்போது அதே டீமோட ஆடுறேன்னு பதில் சொன்னார். இவர் எவ்வளோ பதட்டத்தில் இருந்திருக்காரு, எவ்வளோ ஒரு நர்வஸாக இருந்திருக்காருங்கிறது நல்லா தெரியுது. கிரிக்கெட் ஒரு நேயர்களுக்கு வணக்கம். கிரிக்கெட் அனலிஸ்ட் ரமேஷ் சார் வெல்கம் பண்ணிடலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் ஈஸ்வர் சார். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஏற்கனவே பேனல் டிஸ்கஷனில் பேசியிருந்தோம். நம்ம வந்து பிளே ஆஃப் முன்னாடி வரைக்கும் எப்படி இருக்க போகுது, பிளே ஆஃப்லாம் எப்படி இருக்க போகுதுன்னு நம்ம பேசியிருந்தோம். ஸோ அதோட தொடர்ச்சியாக இங்கே சில கேள்விகளை வைக்கிறவங்கள்ட்ட. அதற்கு முன்னாடி 18 வருஷ காத்திருப்பு இப்போ நிறைவேறியிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை என்ன எப்படி பார்க்கலாம் நம்ம? ஃபர்ஸ்ட் அந்த வார்த்தையை ஆரம்பிச்சுட்டு அதில் எந்த நம்ம போகலாம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆர்சிபி, ஸ்ட்ரெயிட்டாகவே அவ்வளோதான். ஏன்னா 18 வருஷ காத்திருப்புங்கிறது ஒரு சாதாரண இது இல்லை. பர்சிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, விடாமுயற்சி அப்படிங்கிறது வந்து அந்த டீம் வந்து முட்டி அந்த வெற்றியை எடுத்திருக்காங்க. முழு பாராட்டுக்கள் அவங்களுக்கு. விராட் கோலிங்கிற ஒரு பெரிய தூண் அந்த டீமில் வந்து 18 வருஷமாக எந்தவித சலனமும் இல்லாமல் மாற்றமும் இல்லாமல் ஸ்ரீராமச்சந்திரன் மாதிரி ஒரு ஏகபத்தினி விருதன் மாதிரி ஏக ஃப்ரான்ச்சைஸ் விருதனா அவர் இருந்து அந்த டீமில் ஒட்டி உறவாடிட்டு வந்திருக்காரு. அவர்கிட்டேருந்து அவருடைய என்ன சொல்லலாம், ஒரு 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 டாப் குவாலிட்டி கிரிக்கெட் கரியரில் மிஸ் ஆகிட்டே இருந்தது இந்த ஐபிஎல் ட்ராஃபி. அது அவருக்கு கிடைச்சது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பெரிய ஸ்டால்வர்ட், லெஜண்ட், ஜீனியஸ் அந்த மாதிரியான ஒரு கிரிக்கெட்டருக்கு அந்த ஒரு ஒரு பாக்ஸ் மட்டும் டிக் ஆகாமல் இருந்தது. அது டிக் ஆனது. ஐம் வெரி வெரி ஹாப்பி அபவுட் இட். வெரி ஹாப்பி ஃபார் ஆர்சிபி. சார், குவாலிஃபயர் 1 நம்ம எடுத்து வச்சு பார்த்தோன்னா ஒரு கம்ஃபர்டபுளாக ஒரு வெற்றியை பதிவு பண்ணி ஃபஸ்ட்டு மேட்சே வின் பண்ணி ஃபைனல்ஸில் கால் எடுத்து வச்ச அணி ஆர்சிபி. அந்த குவாலிஃபயர் 1ல் பஞ்சாப்பை தான் எதிர்கொண்டாங்க. பஞ்சாப் அங்கே டோட்டலாகவே பேட்டிங்கில் சரண்டர் ஆகிட்டாங்க. ஸோ அந்த மொமெண்ட்டை எப்படி பார்க்கலாம் பஞ்சாப் கிட்ட? சரி, ப்ரிலிமினரியில் வந்து 1, 2, 3, 4 பிளே ஆஃபுக்கு வந்த டீம் எடுத்து பார்த்தீங்கன்னா 1 and 2 வந்தது பஞ்சாப் அண்ட் ஆர்சிபி. இவங்க 2 பேர் தான் கடைசியில் ஃபைனல்ஸுக்கு வந்தாங்க. கரெக்ட். ஸோ இந்த 1, 2, 3, 4லேயே ஃபஸ்ட்டு 2 வந்தது 2 டீம் இது வரைக்கும் ட்ராஃபி அடிக்காத டீம். அப்படின்னு இருக்கும்போது ஒரு ஆள் கண்டிப்பாக ட்ராஃபி அடிக்கிற சான்ஸ் ஃபைனல்ஸில் அவங்களுக்கு இருக்குது. அப்படின்னு வரும்போதே ஒரு அந்த பிளே ஆஃப் போர்ஷனுக்கு ஒரு தெம்பு வந்துடுச்சு, ஒரு தனி கலர் வந்துடுச்சு. புதுசாக ஒருத்தருக்கு வரப்போகிறாங்க, புதுசாக ஒருத்தருக்கு கப்பு வரத்துக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு. அதனால அப்படி இருக்கிற கண்டிஷனில் பிளே ஆஃப் 1ங்கிறது வந்து 1 and 2 ஆடினாங்க. அது பஞ்சாப் அண்ட் ஆர்சிபி ஆடும்போது இட் வாஸ் நாட் அ மேட்ச் அட் ஆல். மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முடிஞ்சிடுச்சு. அது ஹைலி ஒன் சைடட் மேட்ச். அது பஞ்சாப் வந்து ஒன்றுமே இல்லாமல் துவம்சம் பண்ணிட்டாங்க ஆர்சிபி. 101 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆனாங்க பஞ்சாப். அது 10 ஓவரில் அடிச்சுட்டு போனாங்க. சால்ட் வந்து ஒரு பேயாட்டம் ஆடினார், அவர் கரைச்சிட்டாரு. அவர் சால்ட்டு, ஆனால் கரைஞ்சது பஞ்சாப். அந்த மாதிரி இருந்தது. அந்த ஒரு அந்த என்ன சொல்லலாம், குவாலிஃபயர் 1 அப்படி முடிஞ்சது. அடுத்தது நீங்கள் வந்தீங்கன்னா அது எலிமினேட்டருக்கு நீங்கள் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படின்னா அந்த 3 and 4 ஆடினாங்க. இந்த 3 and 4 வந்து குஜராத் வர்சஸ் மும்பை ஆடினாங்க. அதுவும் ஒரு நல்ல மேட்சாக அமையும் நம்ம எதிர்பார்த்துருந்தோம். கிட்டத்தட்ட நல்ல மேட்சாக தான் அமைஞ்சுது. ஆனால் மும்பை வந்து டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்தாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது ஐயோ, ரோஹித் சர்மாவுக்கு
ஏதோ ஒரு வெறி வந்த மாதிரி ஆடினாரு. அந்த ஒரு 47 பால் ஒரு 80 ரன் வந்து மேசிவ் இன்னிங்ஸ். அதுல அவர் வெறி வந்து கேட்சும் கொடுத்தாங்களே சார். அதெல்லாம் கிரிக்கெட்ல நடக்கிறது தான் ஈஸ்வர், அதெல்லாம் நடக்கும். அப்போ வந்து புதுசா இண்டக்ட் ஆன நம்ம பிதா மகன் இருக்காரு பேர்ஸ்டோ, அவர் ஒரு 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 பிளாம்பாயிண்ட் இன்னிங்ஸ் ஒன்னாரு. என்ன ஷாட் போட்டு பிரின்னு பிரிச்சுட்டாரு. ஓப்பனிங் வந்து 2 பேரும் கச்சாப்சன் அடிச்சிட்டாங்க எடுத்த உடனே. அந்த மாதிரி ஒரு போய் பார்த்தா 220 ரன் அடிச்சாங்க. 20 ஓவரில் 228ங்கிறது எங்கேருந்து தொடருது? ஆனாலும் ஜேடி வந்து ஃபாட் கேம்லி வந்தாங்க. 208 ரன்ஸ் வர வரைக்கும் வந்திருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன். சேஸில் 200+ வந்திருக்காங்க. அதுவும் மும்பை மாதிரி ஒரு அட்டாக்கு, பும்ரா இருக்கிற ஒரு போலிங் அட்டாக்ல 208 சேஸ் பண்ணுறதுங்கிறது பெரிய விஷயம். சாய் சுதர்ஷன் ஒரு மாஸ்டர்லி இன்னிங்ஸ் ஆடினாரு அந்த இதில். ஆனால் அந்த அவுட் வந்து தேவையில்லாத ஷாட்டோ. அதுதான் அந்த பாயிண்ட்டுக்கு நான் வரேன். ஸோ அந்த மாதிரி ஆடின ஒரு இன்னிங்ஸை அவரால் தான் மேட்ச் தோத்துதுன்னு கூட சொல்கிற அளவுக்கு அந்த ஒரு தேவையில்லாத ஒரு ஷாட். அது வரைக்கும் சாய் சுதர்ஷன் அப்படின்னா இந்த சீசனில் வந்து ஒரு மகத்தான சக்ஸஸ். அவர் அப்படி இருந்த ஒரு பிளேயர். அவர் எதனால சக்ஸஸ்னா எல்லாரும் தான் ரன் அடிக்கிறாங்க. எல்லாரும் 700 ரன்லாம் அவங்க அடிச்சிருக்காங்க. அதனால ஒன்றும் இப்போ சாய் சுதர்ஷன் வந்து தூக்கி அப்படி வச்சுக்கிறது இல்லை. அவர்கிட்ட இருந்த ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, இந்த கம்பு சுத்துற வேலையெல்லாம் அவர் பண்ணவே இல்லை. இன்னும் உள்ள போய் நின்று இப்படி தூக்குறது, அப்படி தூக்குறது, இதுக்குள்ள காலை தூக்கி இங்கே அடிக்கிறது, அப்படி அடிக்கிற அந்த ஷாட்லாம் பியூர் கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ். யாரை கம்பேர் பண்ணி சொல்றீங்க? இதுல கம்பேர் எல்லாரையும் யார் வேணாலும் எடுத்துக்கோங்க. எல்லாரையும் நிறைய அதுல இதுல T20ல கம்பேர் பண்ணதுக்கு, அதுவும் IPL கம்பேர் பண்ணதுக்கு ஆளா வேணும். தேவையில்லாத பேச்சு இது. ஸோ சாய் சுதர்ஷன் ஆடினது பூரா வெறும் பியூர் கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ். அந்த கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ் ஆடி அந்த மாதிரி மேட்ச் பை மேட்ச் அவர் அடிச்சது தான் ஒரு பெரிய சிறப்பாக அமைஞ்சது. அதனால தான் சாய் சுதர்ஷனோட டென்யூர் இன் திஸ் IPL 2025 வந்து அவ்வளோ கிரேட்டாக பேசுறதுக்கு அதான் காரணம். அப்படி இருந்த ஒருத்தர் அந்த மாதிரியான ஒரு குரூஷியல் மேட்ச்சில், அந்த மாதிரியான ஒரு குரூஷியல் டைமில் அப்படி ஒரு அசிங்கமான ஒரு அவுட் ஆகிட்டு போனது வந்து ரொம்ப ரொம்ப பேத்தட்டிக்காக இருந்தது. வாஷிங்டன் சுந்தர் பிரமாதமாக ஒரு இன்னிங்ஸ் ஆடினார் அந்த அந்த மேட்ச்சில். அது வந்து ஆனால் ஒரு அன்பிளேயபிள் டெலிவரி வந்து பும்ரா வந்து மேட்ச் சீல் பண்ணார். அந்த ஒரு பால்ல மேட்ச் கொண்டு வந்தார் உள்ள. அந்த மாதிரி இருந்தது. ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேட்ச். அது ரொம்ப நல்லா இருந்தது. தோத்தது குஜராத், ஜெயிச்சது குஜராத்திஸ். ஏன்னா குஜராத்தி தானே கேப்டன் மும்பைக்கு, பாண்டியா. மும்பை ஓனர் வந்து அம்பானி குரூப் தானே, அவங்க குஜராத்தி தானே. ஸோ தோத்தது குஜராத் அணி, ஜெயிச்சது குஜராத்தீஸ், அப்படி வச்சுக்கோங்க. குவாலிஃபயர் டூ வந்து மும்பை, அங்கே ஜெயிச்ச ஜிடி கிட்ட ஜெயிச்ச மும்பையோட RCB கிட்ட தோத்த பஞ்சாப் வந்து ஆடுறாங்க. அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் 2025ல் ஃபைனல்ஸ் அதுதான். நான் அதை தான் ஃபைனல்ஸாக பார்ப்பேன். ஏன்னா ஒரு மும்பை மாதிரி ஒரு டீமை, ஒரு பஞ்சாப் மாதிரி ஒரு அணி ஜெயிக்கிறதுங்கிறதுலாம் வந்து நம்ம கனவு கூட காண முடியாதுங்க. அந்த மாதிரியான ஒரு மேட்ச், அனல் பறந்த மேட்ச் அது. மும்பை வந்து விட்டு கொடுக்குற ஒரு டீம் அது. அதுவும் ஃபைனல் ஸ்டேஜுக்கெலாம் வரும்போது ஆரம்ப கட்டத்தில் அப்படி கொஞ்சம் அப்படி முன்ன பின்ன இருப்பாங்க. பட் நெருங்கி இந்த டாப் மேலே வந்து இந்த கப்பை நெருங்கி போகும்போது அவங்களாம் வந்து ஹார்ட் கோர் ஃபைட்டர்ஸ். இல்லை, எல்லாருமே சொன்னாங்க என்னன்னா, அவங்க மும்பை வந்து டாப் 4ல வந்துட்டாலே கப்பு அவங்களுக்கு தான் அப்படிங்கிற. கிட்டத்தட்ட அப்படிதான். ஏன்னா அவங்களோட ஃபைட்டிங் குவாலிட்டி அந்த மாதிரி இருக்கும். அவங்க விட மாட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த மாதிரி இருக்கிற ஒரு டீமு அந்த மேட்ச்லேயும் அவங்க ஒன்றும் சரண்டர்லாம் ஆகலை. அந்த மாதிரி ஒரு அப்படி ஒரு அனல் பறந்த ஒரு மேட்ச் அது. நான் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபைனல்ஸ் நான் அதுவாக தான் பார்ப்பேன். அந்த மேட்ச் தான் ஃபைனல்ஸாக பார்ப்பேன். பியூர்லி ஒரு இண்டிவிஜுவல் என்ன சொல்லலாம், அவருடைய தனிப்பட்ட பவர்னாலேயே அந்த மேட்ச் பஞ்சாப் ஜெயிச்சாங்க. ஸ்ரேயஸ் ஐயரோட கேப்டன்சி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லலாம், அது ஸ்ரேயஸுக்கு நீங்கள் கிரெடிட் கொடுக்குறதுனா கொடுக்கலாம். பாண்டிங்கோட இன்புட் இருந்ததுன்னா அது கூட கொடுக்கலாம். எனக்கு அதை பற்றி எந்த ஹேசலும் இல்லை. பட் அவங்களோட அந்த ஸ்ட்ராட்டஜி இருக்கு பாருங்க. பர்டிகுலர்லி ரோஹித் சர்மா மாதிரி ஒரு ஆளோட ஈகோவை சுரிஞ்சு விடுறது இருக்குல்ல. அதாவது ஒரு சாதாரண பெரிய போலர் வந்தாலே கச்சாம்ஜன் அடிக்கிற ஒரு ஆள், அதுவும் லெகுலெல்லாம் வேணும் தூக்கி வெளியில் ரோடுக்கு அடிக்கிற ஆள். அப்படிலாம் இருக்கிற ஒரு அக்ரஸிவ் பேட்ஸ்மேன் கிட்ட அவரோட ஈகோவை சொரியறதுன்னு வரந்து சொல்லலாம்ல. அந்த மாதிரி சொல்லணும்னா 3வது ஓவர் ஸ்டாயினிஸை கொண்டு வந்தது. அடப்பா, எனக்கு போய் இவனா அப்படின்னு அவருக்கு அந்த ஒரு என்ன சொல்லலாம்,
கேவலமா அந்த ஒரு போலரை பாக்குற மாதிரி பார்த்து கடைசியில அந்த ஸ்டாயினிஸ்க்கு விக்கெட் கொடுத்தாரு பாத்தீங்களா. கரெக்டா அந்த ஒரு ஓவர் முடிஞ்சு. இத்தனைக்கு அந்த ஓவர்ல முதல்ல ரன் வேற கொடுத்தாரு, 14 ரன் கொடுத்துட்டு அந்த விக்கெட் எடுத்தாரு. ஸ்டாயினிஸை ரோஹித் சர்மா விக்கெட்டை எடுக்கிறதுக்காகவே 3வது ஓவர் கொண்டு வந்ததுன்னா எப்பேற்பட்ட ஸ்ட்ராட்டஜி பாருங்க அது. அந்த மாதிரியான ஒரு ஒரு டாக்டிக்ஸ் இருந்தது. அதே மாதிரி நான் போனதோடய சொன்னேன், சாகல் ஆடணும். நான் வந்து இவங்க கிட்டே சொன்னேன், அது வந்து ஆர்சிபி கிட்ட ஃபர்ஸ்ட் மேட்சே சாகல் ஆடணும்னு சொன்னேன். இருந்தாலும் பிரயோஜனம் இல்லாம போயிடுச்சு. ஆமா இருந்தது, பட் ஆடினாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லாம போயிடுச்சு. 101 ஆல் அவுட் ஆகிட்டு அப்புறம் சாகல் என்ன ஆயிட்டு போகுது. ஆடணும் சொல்லிட்டு இருந்தேன். சாகலை பொறுத்த வரைக்கும் சஹலை வந்து ஆட வச்சு சஹல் தான் சூரியகுமாருக்கு அப்படின்னு வச்சு கரெக்டா 4வது ஓவர்ல சூரியகுமார் விக்கெட்டை எடுத்து கொடுத்துட்டு போனார் சஹல். இந்த 2 விக்கெட் சூரியகுமார் யாதவ் அண்ட் ரோஹித் சர்மாவோட விக்கெட் எடுத்தது பியூர்லி ஸ்ட்ராட்டஜி தான். அவங்க பண்ண ஒரு மார்வலஸ் ஸ்ட்ராட்டஜி ஸ்ரேயாஸ் ஐயரோட கேப்டன்சியில். அதுக்கப்புறம் பேட்டிங் வரும்போது ஸ்ரேயாஸ் ஐயர் ஐயோ என் லைஃப்ல வந்து இந்த ரீசன்ட் டைம்ல நான் பார்த்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்னிங்ஸ், ஒன் ஆஃப் தன் கூட சொல்ல மாட்டேன், தி பெஸ்ட் இன்னிங்ஸ்ன்னு கூட சொல்லுவேன். சேஸ்ன்னு நீங்க பாத்தீங்கன்னா விராட் கோலி பாகிஸ்தான் கிட்ட அடிச்ச அந்த ஒரு இன்னிங்ஸுக்கு அடுத்தது நான் என் கண்ணு முன்னாடி வருது வந்து ஸ்ரேயாஸ் ஐயரோட இந்த இன்னிங்ஸ். என்ன கேம்ங்க, 8 சிக்ஸ் மார்வலஸ் ஷாட்ஸ். ஒன்று கூட இங்கே சுற்றி அங்கே போய் எட்ஜ் எடுத்துன்னு 3rd மேன்ல 6 போச்சு அப்படிலாம் ஒன்றும் இல்லை. பர்ஃபெக்ட் ஷாட்ஸு. சில ஷாட்ஸ் வந்து லைஃப்பில் மறக்க முடியாது. சில ஷாட்ஸு ஒரு ஸ்லோயர் ஒன் பவுன்சர் அப்படி பாலை விட்டுட்டாரு, தலைக்கு மேலே ஸ்டம்புக்கு வெளியே போகிற பாலை தட்டி விட்டு ஒரு 4 அடிச்சு யோசிச்சு பின்னாடி தள்ளி விட்டு. அவ்வளோ டைம் இருந்தது அவருக்கு. அவ்வளோ டைம் வச்சுட்டு பேக் ஃபுட்ல பியூர்லி எல்லாமே பேக் ஃபுட்ல ஆடின ஷாட்ஸ். அந்த 4 அடிச்ச பால் அது வந்து ஒரு ரெண்டு தேர்ட் மேன் வச்சு போடுறாங்க. அவர் யார்கர் வந்து எங்கேயோ சுத்த பண்ண எட்ஜ் எடுக்குங்கிறதுனாலே 2 தேர்ட் மேன் இருக்கு. ஒரு ஃபைன் தேர்ட் மேன், ஒரு ஸ்கொயர் தேர்ட் மேன் இருக்கு. அந்த 2 பேருக்கும் ஆங்கிள் கட் பண்ணியிருக்காரு. பியூட்டிஃபுல்லா செட் பண்ணியிருந்தாரு ஹர்திக் பாண்டியா. அது இங்க ஒண்ணு இப்ப பேரலல்ல இங்க ஒண்ணு இருக்கு. அந்த ஆங்கிள் நல்லா கட்டா இருந்தது. அந்த ஆங்கிளுக்குள்ள அந்த ஷாட்டை, இத்தனைக்கும் கால்ஃப் ஆடுற மாதிரி பேட்டை தூக்கி வச்சுட்டு நிக்கிற ஆள் அவர் வந்து அந்த ஷாட், அந்த யார்கரை வந்து அவருக்கு என்ன ஒரு இன்ஸ்டிங். அவர் ஆடின ஷாட்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த பால் இதான் போடுவான் அப்படிங்கிற மாதிரி அவர் நினைச்சாரு, போட்டாங்க. அந்த மாதிரி இருந்தது. அந்த மாதிரி அந்த ஷாட்டுக்கு மட்டும் கரெக்டா குனிஞ்சு ஆஃப் பண்ண மிடில் வர பால் ஸ்டம்ப் பறந்துருக்கும் விட்டுருந்தாருன்னா அதை வந்து அந்த கிளைடிங் ஷாட், பேட் வேற ஓப்பன் ஆகுது. அந்த ஷாட் த்ரெட்டிங்பாங்க, அது ஊசியில நூல் கோக்குற மாதிரி. அது அந்த 2 இதுக்கு நடுவுல 2 தேர்ட் மேனுக்கு நடுவுல எடுத்தது பாருங்க. ஐயோப்பா, திருப்பி அந்த ஷாட்டை பத்தி பேசிட்டே இருக்கலாம். கிட்டத்தட்ட அதே மாதிரி போல்ட் ஒன்று ஆடினாரு பிட்வீன் த தேர்ட் மேன் அண்ட் த விக்கெட் கீப்பர், ஆர் டீப் ஸ்லிப் அண்ட் விக்கெட் கீப்பர் ஒன்று ஆடினார். அதுவும் அதே மாதிரி லேட்டா ஒன்று. மார்வலஸ் இன்னிங்ஸ், எக்ஸலண்ட் பேட்டிங் பார்த்தோம் அன்னைக்கு. இந்த மேட்ச் வந்து பிரமாதமா அமைஞ்சது. ஒரு பிளே ஆஃப் 2ல மும்பையை பீட் பண்ணிட்டு பஞ்சாப் வந்து ஆர்சிபியில் ஏற்கனவே மேலே போய் உட்காந்துருக்கிற ஆர்சிபிஐ ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஃபைனல்ஸில் ஃபேஸ் பண்ணலான்னு வந்துட்டாங்க. அவங்க கனவை நிறைவேற்றினாங்களா? எங்கே அங்கே தவறு செஞ்சாங்க சார்? குவாலிஃபயர் 2ல நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் பேசணும். ஆஸ் எ கேப்டனாகவும் சரி, ஆஸ் எ பேட்டராகவும் சரி, சிங்கிள் மேனாக அந்த மேட்சையே மாற்றி கொடுத்தாரு. இப்போ ஃபைனல்ஸில் என்ன தவறு செஞ்சாங்க அந்த இடத்துலேருந்து இங்கே கம்பேர் பண்ணும்போது பஞ்சாப்? அதாவது ஸ்ரேயாஸ் ஐயரை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு கூலா, எந்த விதமான எக்ஸ்பிரஷன் காட்டாம, எல்லா எல்லாத்தையும் உள்ளடக்கி வெறும் பர்ஃபார்மன்ஸ்ல காமிச்சாரோ பிளே ஆஃப் 2ல, அது அப்படியே கொஞ்சம் மாறி இருந்தது ஃபைனல்ஸ்ல வந்து கொஞ்சம் அஜிடேட்டடா இருந்தார். அவர் ஒரு மிஸ்ஃபீல்ட் ஆனா பிளேயரை ஃபீல்டரை கை காட்டி திட்டுறதுல இருந்து கொஞ்சம் அஜிடேட்டடா இருந்தார். போலர்ஸ் கிட்டலாம் வந்து பேசுறதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. கொஞ்சம் ஹி வாஸ் ரெஸ்ட்லெஸ் அந்த மாதிரி இருந்தார். ஸோ பேனிக்கி ஒரு பயம்ங்கிறது அது அவரோட சைடில் இருந்த மாதிரி கொஞ்சம் தெரிஞ்சது. ஆனால் அது ஈக்குவலாக ரஜத் பட்டிடர்கிட்டையும் அந்த பயம் இருந்தது ஆரம்பத்திலே நான் சொல்றது தமாஷா சொல்லலாம். அதை டாஸ் போது ரவி சாஸ்திரி இன்டர்வியூ பண்ணும்போது இந்த விக்கெட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கும்போது அதே டீமோட ஆடுறேன்னு பதில் சொன்னார் இவர். கரெக்ட். ஓகே, எவ்வளோ பதட்டத்தில் இருந்திருக்காரு, எவ்வளோ ஒரு நர்வஸாக இருந்திருக்காருங்கிறது நல்லா தெரியுது. எப்படி வின் பண்ணிட்டு வந்திருக்காங்க ஒரு டீம். ஆமா, இல்லை அவர் கேட்ட கேள்வி வேற, சொன்ன பதில் வேற. அந்த மாதிரி ப்ரீ ஆக்குபைடா அந்த கேம்குள்ள இருக்காரு. இவரோட கேள்விக்குள்ளேயே அவர் இது போல
அப்படி இருந்த ஒரு நர்வஸ்னஸ் இருந்தது அவர்கிட்ட. இவர்கிட்ட ஃபீல்டிலே தெரிஞ்சுது அந்த நர்வஸ்னஸ். டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் எடுத்தாரு. நிறைய பேர் கேட்பாங்க அது ஒரு தப்பு பண்ணிட்டாரு, ஃபீல்டிங் எடுத்தது தப்புன்னு. எனக்கு அப்படி தோணல. டாஸ் பண்ணி நான் வந்து வின் த டாஸ் பேட் ஃபர்ஸ்ட்னு சொல்ற ஆள்னா. ஆனால் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ராங் டெசிஷனை நான் பார்க்கல. என்ன காரணம்னா, பஞ்சாபோட டீமை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பர்சே அவங்களோட பேட்டிங் தான் பெட்டர் போலிங்கை விட. ஸோ அவர் எது நம்மள்கிட்ட இருக்கிற ஸ்ட்ராங் பாயிண்டோ அதை பின்னாடி வச்சுக்கலாம். ஒரு நம்மக்கிட்ட இருக்கிற கொஞ்சம் லெசர் ஸ்ட்ரென்த்தை முதல்ல விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அந்த போலிங் எக்ஸ்போஸ் பண்ணலாம். பேட்டிங் நம்மக்கிட்ட இருக்கு, எப்படி இருந்தாலும் நம்ம ஒன்று இல்லைன்னா ஒன்று வச்சு சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு இருந்திருக்கலாம். நல்லா தான் எடுத்தாரு. பட் மிடில் ஓவர்ஸில் நல்லா தான் கண்டெயின் பண்ணாங்க. பஞ்சாப் வந்து நல்லா தான் போட்டாங்கன்னு சொல்லணும். மேபி ஸ்லைட்டாக சொல்லலான்னா அந்த ஹர்ஷ்தீப் கொஞ்சம் கால வாரினார் கடைசி 2 மேட்சாகவும். நல்லா போடலை. லாஸ்ட் ஓவரில் 3 விக்கெட் எடுத்து அந்த பேருக்கு பின்னாடி கொஞ்சம் விக்கெட் போட்டுப்பாங்க தெரியுமா, அதெல்லாம் போட்டுனாரு. தவிர நாட் வெரி இம்ப்ரெசிவ் பெர்ஃபார்மன்ஸு. எப்படின்னா இந்த நான் சொன்னேன் இல்லையா எலிமினேட்டரில் வந்து அந்த இவங்க 2 பேர் ஆடின ஜிடி அண்ட் மும்பை ஆடும்போது 228 அடிக்க விட்டாங்களே. அதில் வந்து ஜிடியோட ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்களே, த கிரேட் சிராஜ் அண்ட் த கிரேட் பிரசீத் கிருஷ்ணா, இந்த 2 பேரும் அன்னைக்கு 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் போட்டாங்க. அதில் அந்த டீமில் 11 ஓவரில் 141 ரன் கொடுத்தாங்க. கிரேட் பவுலர்ஸ். அந்த மேட்ச் என்ன ஆச்சுங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஓகே, அதே மாதிரி ஹர்ஷ்தீப் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கணக்கு லாஸ்ட் 2 மேட்சஸா பஞ்சாப் டீமை ஹி லெட் த டீம் டவுன். சரியாவே போடல. ரொம்ப நிறைய ஷாட் போட்டாரு, நிறைய லெக் போட்டாரு, வைட்ஸ் போட்டாரு, ஆன் த லெக் அண்ட் மிடில் தான் அட்டாக் பண்ணிட்டு இருந்தாரு. அவரோட இன்கமிங் பாலே இல்லை. ஒரு பால் கூட ரவுண்ட் த விக்கெட் ட்ரை பண்ணவே இல்லை. அவரு ஏதோ ஒரு பயம் அவர்கிட்ட இருந்துட்டே இருந்தது. அவரோட ஸ்விங் எல்லாம் மிஸ் ஆயிடுச்சு. இன்ஃபேக்ட் கொஞ்சம் ஓவர் காஸ்ட் கண்டிஷன் கூட இருந்தது அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே. பட் அதை கூட பெருசா ஒன்றும் அவர் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணல. அவர் சரியா போடல. அவர் ஜாமிசன் வந்து ரொம்ப கை கொடுத்தாரு பஞ்சாபுக்கு. நல்லா போட்டார், பியூட்டிஃபுல்லாக போட்டார். ஸ்லோயர் ரன்ஸ்லாம் பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணார். அது நல்லா இருந்தது. அதனால முதல்ல இவங்க ஃபஸ்ட்டு ஃபீல்டிங் எடுத்தது வந்து பெரிய தப்பாக எனக்கு தோணல. மிடில் ஓவர்ஸில் நல்லா கண்ட்ரைன் பண்ணாங்க. ஓமர் சாய்ஸ் நல்லா போட்டு கொண்டு வந்தார், உள்ளே புல் பண்ணார். இன்னும் மேட்சை நல்லா இருந்தது. மிடில் ஓவர்ஸ்லாம் அவங்க போட்டது, அவங்க இந்த 190ங்கிறது வந்து ஒரு அன்பிளேபிள் ஸ்கோர்னா சொல்ல முடியாது. ஒரு ஃபைனல்ஸுக்கு 190ங்கிறது ஓகே, ஒரு மாதிரி ஒரு தெம்பா உட்காரக்கூடிய ஒரு ஸ்கோர் தான், நான் மறுக்கல. பட் இருந்தாலும் சேசபிள் ஸ்கோர். அது இன்னைக்கு இருக்கிற T20 ஸ்டைலில் இந்த இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஎல்ல 52 தடவை 200+ அடிச்சிருக்காங்க. 52 74 மேட்ச்ல 52 இன்னிங்ஸ் 200+ அடிச்சிருக்காங்க. அப்படி இருக்க இந்த மாதிரியான கண்டிஷன்ல இப்போ இருக்கிற ஸ்டைல்ல எப்படி இந்த கேம் இவால்வ் ஆயிருக்கும், இதை வச்சு பார்க்கும்போது 190ங்கிறது ஒரு பெரிய ஸ்கோரே கிடையாது. என்ன அந்த ஃபைனல்ஸ் ப்ரெஷருங்கிறது ஒன்று இருக்கலாமே தவிர அது கூட இருக்கா எனக்கு தெரியல, இருக்கணுமா அப்படிங்கிறது தெரியல. பட் அது இருந்ததுன்னு காமிச்சிட்டாங்க பஞ்சாபோட பேட்டிங். நீங்க பார்த்தீங்கன்னா சரி, இதுக்கு வந்து என்ன அடிப்படை காரணம் என்ன, ரூட் என்ன, வேர் என்ன, எந்த வேர்னால இது இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொன்னா, எந்த வேர்னால அது ஃபைனல்ஸுக்கு வந்ததோ அந்த வேர் தான் காரணம். ஸ்ரேயாஸ் ஐயரோட பேட்டிங். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அங்கே ரோஹித் சர்மாவுக்கு வந்து ஈகோ சொரிஞ்சு விட்டது. இங்கே ஸ்ரேயாஸ் ஐயருக்கு அதே ஈகோ சொரியப்பட்டது. இங்கே ரொமாரியோ ஷெப்பர்டை கொண்டு வந்த உடனே பார்த்தா ஐயோ டொக்கடா அவன் சொல்லிட்டு அடிக்க போயிட்டு அவனுக்கு போய் விக்கெட்டை கொடுத்து அவனை ஒரு பெரிய பவுலர் ஆக்கி. ஆனா எந்த விக்கெட், எவ்வளவு பெரிய விக்கெட், அது எந்த சிச்சுவேஷன்ல தன் கத்தியை எடுத்து தனக்கே குத்திட்டாங்க. இவரே மாடல் காமிச்சிட்டாரு, இப்படி ஒண்ணு பண்ணலாம் ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு ரஜத் பட்டிடாருக்கு கோடு போட்டு காமிச்சிருக்காரு. அவன் நல்லா நோட் பண்ணி வச்சுட்டாரு அது. ஸோ அதுல பலியானாரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு பேட்டிங் ஃபெயிலியர்னு சொல்லலாம். அது பிரப்சிம்ரன் டேக் ஆஃபே ஆகல, நஹல் வெதேரா டேக் ஆஃப் ஆகல. மிடில் ஓவர்ஸ்ல வந்து குருணால் பாண்டியா வந்து முதுகல் உடைச்சிட்டாரு. அப்படியே போட்டு அமிக்கி எடுத்துட்டாரு. அந்த மாதிரி ஒரு டைட் போலிங். யூஸ்வலா இது வரைக்கும் குருணால் பாண்டியா போட்ட போலிங் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஸ்பின்னர் பவுன்சர் போடுற அளவுக்கு போட்டுட்டு இருந்தாரு. 101, 102, 105 அதெல்லாம் போட்டுட்டு இருந்தாரு. நேத்திக்கு பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே தூக்கி போட்டாரு. எவ்வளவுக்குள்ள ஸ்லோவா போட முடியுமோ அவ்வளவுக்குள்ள ஸ்லோவா போட்டாரு. இங்கிலீஷ் விக்கெட் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட். ஸ்ரேயாஸ் அவுட் ஆனதுக்கு அப்புறம் கூட இங்கிலீஷ் இருந்தாரு, அப்போ இருந்தாங்க. அவர் ஆட்டம் அந்த மாதிரி ஆடினாரு. பட் கரெக்டா அந்த எலிவேஷன் கிடைக்கல அந்த ஷாட்ல.
குர்னால் பாண்டியா பவுலிங்கில். ஸோ அந்த எக்ஸலண்ட் கேட்ச், அந்த எலிவேஷன் கிடைக்கல, அவர் நல்லா பலியானார். ஓவராலாக போச்சு பஞ்சாப். நீங்கள் ஓவராலாகவே எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தில் பாராட்டணும் பஞ்சாப். ஏன்னா பஞ்சாபுக்கு வந்து காப்பாற்றி கொண்டு வந்தது பூரா அவங்களோட பேட்டிங் லைனப். இந்த பேட்டிங் லைனப்பில் எக்ஸப்ட் ஸ்ரேயாஸ் எல்லாமே அன்கேப்ட் பிளேயர்ஸ். அதுதான் பெரிய பிரச்சனையே இங்க. எல்லாமே தேசி, எல்லாமே இந்தியன்ஸ், அதில் ஃபாரினர் கிடையாது. அப்படி இருக்கிற ஒரு கண்டிஷனை ஷஷாங்க் எடுத்துக்கோங்க, பிரியான் ஷாரியா எடுத்துக்கோங்க, பிரப்சிம்ரன் எடுத்துக்கோங்க. இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அன்கேப்டு இந்தியன் பிளேயர்ஸை வச்சுட்டே ஓட்டிட்டு வந்திருக்காருன்னா அதுவே ஒரு பாராட்டப்பட வேண்டிய விஷயம். ஸோ அப்படி இருந்து நீங்கள் வந்து ஒரு ஃபாரினருங்கிறது மிடில் ஆர்டரில் தான் உள்ளே வராங்க. அவங்க ஸ்டாயினிஸோ அந்த மாதிரி லெவலில் தான் ஒரு ஜமீசனோ அப்படி தான் வராங்களே தவிர கீழே ஆடினாங்க, போலர்ஸ்லாம் இருந்தாங்களே தவிர மேலே நீங்கள் ஆடின இப்போ பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அன்கேப்டு பிளேயர்ஸ் வச்சுட்டு தான் பண்ணாங்க. இந்த அன்கேப்டு பிளேயர்ஸை மட்டுமே வச்சு ஆடினது ஒருவேளை ஃபைனல்ஸில் அவங்களுக்கு உதவலையோ, ஒருவேளை அந்த ப்ரெஷருக்கு சக்கம் ஆயிட்டாங்களோ அப்படின்னு நம்ம நினைக்கிற மாதிரி இருந்தது. பட் கிவ் த கிரெடிட் டு ஆர்சிபி வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் நல்லா பண்ணாங்க, ரொம்ப ப்ரொஃபஷனலாக பண்ணாங்க. நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறேன், ஓவராலாகவே ரஜத் பட்டிடார் கேப்டன்சி இஸ் வெரி குட், நல்லா பண்ணியிருந்தாரு. லக்கும் கொஞ்சம் லக்கு நான் முதலே சொல்லியிருந்தேன், அவரோட லக்கு ஒரு வேற ட்ராஃபி அவங்களை கொண்டு வந்தாலும் வரலாம். அட்லீஸ்ட் அந்த லக்காவது அவர் கொண்டு வரட்டும் அந்த ட்ராஃபியை இந்த வருஷம் அப்படின்னு ஆரம்பத்தில் ஐபிஎல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம பேனலில் பேசியிருந்தோம். அது நல்லா பண்ணார். நடுவில் 2 மேட்ச் ஆடாட்டா கூட ஒரு ஒரு கமிட்டடாக இருந்தார். அவர் லீட் பண்ண மேட்சஸ் எல்லாமே நல்லா லீட் பண்ணார். எக்ஸலண்ட் பேக்கிங், உள்ளே வந்து ஆன்டி ஃப்ளவராக இருக்கட்டும், முக்கியமாக தினேஷ் கார்த்திகோட கான்ட்ரிபியூஷன் பிரமாதமாக இருந்தது. அவங்களோட பேட்டிங் ஸ்டைல்லே தெரிஞ்சது. அது பர்டிகுலர்லி அந்த ஜிதேஷ் சர்மாவோட ஒரு இன்னிங்ஸ். இந்தியன் கோச்சா கூட வந்து வாய்ப்பு இருக்கு. இல்லை நல்லா பண்ணுறாரு, அதனால வரமாட்டார்னு நினைக்கிறேன். ஓவரால் 2025 ஐபிஎல் பிரமாதமாக இருந்தது. ஒரே ஒரு கொஸ்டின் வந்து எனக்கு இன்னைக்கு காலையில் தோணுச்சு. ஒரு 2.5 மாதம் முன்னாடி வரைக்கும் சாயங்காலம் 7:30 மணிக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம், இனிமே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு, அது என்ன பண்ணிட்டு இருந்தோம்னு தெரிஞ்சா அதை பண்ணலாம், மறந்தே போச்சு எனக்கு. அப்போல்லாம் 7:30 ஈவினிங் 7:30 நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம்னு ஞாபகம் இல்லை. இப்போ இதோடய நம்ம வந்து ஸ்டார்டட் என்ன சொல்லுவோம், ஸ்டார்ட் அப் காட் பெட்டட் வித் ஐபிஎல் அப்படி ஆயிடுச்சு. அப்படி இருந்தது. கொஞ்சம் போர் அடிக்கும் கொஞ்ச நாளைக்கு. இந்த வீட்டுக்கு வந்து திடீர்னு ஒரு விருந்தாளிலாம் கூட பிறந்தவங்கலாம் வந்துட்டு ஊர்லேருந்து வந்துட்டு அவங்க கிளம்பி போனோடனே வீடு வெறிச்சோடி இருக்குன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி கொஞ்ச நாளைக்கு அப்படி இருக்கும் இங்கிலாந்து சீரீஸ் ஆரம்பிக்கிற வரைக்கும். சார் விராட் கோலியோட இன்னிங்ஸ் பர்டிகுலராக, விராட் கோலிக்கு வந்து இப்போ வந்து நிறைய பாராட்டி பேசிட்டோம். இப்போ வந்து நான் பேச போகிறது வந்து விராட் கோலி ரசிகர்களுக்கு பிடிக்காது. இருந்தாலும் சொல்ல வேண்டியது, ஒரு அனலிஸ்டாக சொல்ல வேண்டியது என்னோட கடமை. நான் சொல்கிறேன், எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கிட்டோம், எடுக்கலைன்னா போட்டோம், அதை பற்றி கவலை இல்லை. விராட் கோலி வந்து ஃபைனல்ஸ் ப்ரெஷர் அவருக்கு என்றைக்குமே உண்டு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஃபைனல்ஸ் ப்ரெஷர் அவருக்கு என்றைக்கும் உண்டு. 3 மேட்சை என்னால் உதாரணம் காட்ட முடியும். சொல்லுங்கள் என்னென்ன மேட்ச். 2023 வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ். அது வந்து அதில் வந்து விராட் கோலியும் கேஎல் ராகுலும் சேர்ந்து ஒரு நல்ல டெஸ்ட் இன்னிங்ஸ் ஒன்று ஆடி இந்தியா தோக்கடிச்சாங்க. ஓகே 54 ரன்னு அடிச்சாரு. ஏதோ 40 பால் என்ன 120 இன்னொரு ஸ்ட்ரைக் ரேட்டில் ஒயிட் பால் கிரிக்கெட்டில். இவர் வந்து 107 பால் ஆடி ஒரு 60 ரன் அடித்து 50 ஸ்ட்ரைக் ரேட்டில் அவங்களால முடிஞ்சதை ஒப்பேற்றிட்டாங்க. அங்கே வந்து டிராவிஸ் ஹெட் வந்து பொலன்னு பொழஞ்சிட்டு 43 ஓவரில் அடிச்சுட்டு போயிட்டாங்க. இவங்க அடித்த 240 ரன்னு. அது அப்போனா அந்த விக்கெட்டில் ஒன்றுமே கிடையாது. இவங்க ஏன் அந்த மாதிரி ஆடினாங்கன்னு கடவுளுக்கு தெரியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் இந்தியா. அப்போ விராட் கோலியோட இன்னிங்ஸ் 0, ஹோப்லெஸ். அடுத்தது T20 வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ் அகைன்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா. அதில் விராட் கோலி 76 ரன் அடிச்சுட்டு மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினார். அது கடைசியில் அவர் ஆடினது வந்து அதே மாதிரி 120 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடினார். அவரை காப்பாற்றினது, அவரோட இன்னிங்ஸை பெரிய இன்னிங்ஸாக காமிச்சது. அதாவது ஒரு ஆள் எப்படி உயரமாக காட்டணும், சாதாரணமாக இருக்கிற ஒரு ஆளை எப்படி உயரமாக காட்டணும், இருகோடுகள் தத்துவத்தில் சாதாரணமாக இருக்கிற ஒரு ஆள் உயரமாக காட்டணும்னா அவர் பக்கத்தில் குள்ளமாக ஒரு ஆள் நிற்க வைக்கணும். அப்போ இவர் உயரமாக தெரிவார்ல. அப்போ அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் ஒரு இந்த இன்னிங்ஸை பெருசு பண்ணி காட்டணும்னா இன்னொரு இன்னிங்ஸ் வந்து தான் இதை தூக்கி விடணும். அந்த மாதிரி வந்து இந்த இன்னிங்ஸ் முட்டு கொடுத்தது வந்து அக்ஷர் பட்டேலோட 47, சிவம் துபே அடித்த அந்த குரூஷியல் 20 ரன்னு. அந்த ரெண்டு இன்னிங்ஸ் பின்னாடி வந்து இவர் ஆடினது பிரமாதமான ஆங்கர் இன்னிங்ஸ் ஆடினாருன்னு சொல்லப்பட வச்சு அதுக்கு மேன் ஆஃப் த மேட்சும் வாங்கி கொடுத்துருச்சு அவருக்கு. ஸோ இதுவும் ஒரு மாதிரி சொதப்பல் இன்னிங்ஸ் தான்.
ஒயிட் பால் கிரிக்கெட்டில் இந்த மாதிரி தடவை ஆடுறதுங்கிறது ஆங்கர் இன்னிங்ஸ் அல்ல. இது பேர் ஸ்கிராட்சி இன்னிங்ஸ்னு பேர். ஆங்கர் இன்னிங்ஸுங்கிறது டெஸ்ட் கிரிக்கெட்டில் வச்சுக்கலாம். ஒரு எண்டை பிளாக் பண்ணிட்டான்ப்பா, அப்படியே போட்டு கடைஞ்சி எடுத்துட்டான், 3 நாள் ஆடினான் அப்படின்னு சொல்கிறதுலாம் வந்து டெஸ்ட்டுக்கு. இதில் ஒரு எண்டை அப்படியே பிடிச்சி வச்சுட்டாரு. 20 ஓவரில் 10 ஓவர் அவரே ஆடினாரு, 18 ரன் அடிச்சாருன்னு சொல்கிறது பெருமை இல்லை. ஓகே, இந்த 2 இன்னிங்ஸ் எடுத்துக்கோங்க. முன்னாடி நடந்தது, இது புதுசு இல்லை. நேத்திக்கு அவர் ஆடினது, நான் கூட நடுவில் என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் மெசேஜ் போட்டேன், ஈசன்ட் விராத் பிளேயிங் ஃபார் செல்ஃப்னு போட்டேன். அவர் சுயநலமான இன்னிங்ஸ் இல்லையா அதுன்னு நான் போட்டேன். அவர் நடுவில் ஆடின அந்த இன்னிங்ஸ் இருக்கு பாருங்க, சத்தியமா அந்த டீம் 200 ரன்னுக்கு மேல போயிருக்க வேண்டிய டீம். அங்கேருந்து ஸ்லோ டவுன் ஆச்சு ரொம்ப. ஆமா, 13th ஓவருக்கு அப்புறம் அவரே போய் ஸ்ட்ராட்டஜிக் டைம் தான் கேட்டு வாங்கினாரு. அடுத்த எல்லாம் பாருங்க, நீங்க அவங்களோட இதை எடுத்து பாருங்க, ஸ்கோர் கார்டை எடுத்து பாருங்க, 25, 24, 26, 28, 18 இப்படி இருக்கு. எல்லாரும் சிப்பின் பண்ணாங்க, பட் எவனுமே கன்வெர்ட் பண்ணல. அது நீங்க கன்வெர்ட் பண்ணியிருந்தானா இவரோட இன்னிங்ஸுக்கு மதிப்பு இருந்திருக்கும். இவர் அட்லீஸ்ட் ஒரு 2 நின்னாரு, அடுத்தவங்க அடிச்சாங்கன்னு இருக்கு. யாருமே பெரிய இன்னிங்ஸ் போகல. ஸ்டார்ட் பண்ணாங்க, விட்டுட்டாங்க, அப்படி இருந்தது. அப்ப இவரோட இன்னிங்ஸ் பஞ்சாபோட மட்டமான பேட்டிங்னால இவரோட இன்னிங்ஸ் பெருசா தெரியுது இந்த இருகோடுகள் தத்துவத்துல. ஓகே, அது மாதிரி இவரோட ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல ஒரு ஃபைனல்ஸ்ல பேனிக்கி சிச்சுவேஷனுக்குள்ள போகக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் விராட் கோலி நேத்திக்கும் எக்ஸ்போஸ் ஆச்சு. ஓவராலா இந்த ஐபிஎல் 2025ல பிரமாதமாக பண்ணியிருந்தாரு, நோ டவுட் அபவுட் இட். எவங்கெல்லாம் சான்ஸ் கிடைச்சதோ சில சேசஸ்லாம் பிரமாதமாக இருந்தது. கோலியை பற்றி நான் பேசவே மாட்டேன். டார்கெட் செட்டிங், ஃபர்ஸ்ட் பேட்டிங் கோலி, டைட் சிச்சுவேஷன், பர்டிகுலர்லி ஃபைனல்ஸ் அண்ட் ஆல். 2025ஓட டேக் அவேவா நீங்க என்ன பார்க்குறீங்க? மெயினாக 18 வருஷம் 6255, அதுவும் டோட்டல் பண்ண 18 வருதுங்க. அதான் சார், எல்லாமே 18 சார். அதுவும் 6255 நாளுக்கு அப்புறம் அந்த ட்ராஃபி ஆர்சிபி அடித்தது டேக் அவே நம்பர் 1. ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் இட். இது வரைக்கும் அடிக்காத ஒரு ஆள் ஒரு ட்ராஃபி அடிச்சிருக்காங்க அப்படின்னு வரும்போது, பர்டிகுலர்லி கோலி மாதிரி ஒரு ஸ்டால்வர்ட் இருக்கிற ஒரு டீம், அவர்கிட்ட இருந்து கையை நழுவி போயிட்டே இருந்த ஒன்று அவருக்கு கிடச்சிருக்குங்கிறதுல ரொம்ப சந்தோஷம். அது ஒரு பெரிய டேக் அவே. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஈவன் ஒரு பைலேட்டரல் சீரீஸாக இருந்தாலும் சரி, எனி டோர்னமெண்ட் ஃபார் தட் மேட்டர், அது நடந்து முடியும் போது நீங்கள் இந்த டோர்னமெண்ட்டில் எது உங்களுக்கு கண்ணு முன்னாடி, இந்த டோர்னமெண்ட்டுன்னு பேர் சொன்னால் எது ஞாபகம் வரும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அன்டவுட்டட்லி ஸ்ரேயாஸ் ஐயர்ங்கிற ஒரு ஆளுமை 2025ல் கண்ணு முன்னாடி நிற்குங்க. அவருடைய கேப்டன்சி ஆகட்டும், அவர் வழி நடத்திட்டு வந்ததாக இருக்கும் அந்த டீமை, சின்ன பசங்க எல்லாமே இருக்கிறதாகட்டும், எந்த ஒரு பெரிய தலையும் அவர் நம்பலை. நீங்கள் ஃபாரினர்ஸ் அவருக்கு டீமில் ஆடின ஃபாரின் பிளேயர்ஸ் எடுத்து பார்த்தா கூட பெரிய டாப் குவாலிட்டிலாம் எதுவும் கிடையாது. ஸ்டாயினிஸு, ஜமீசன் மாதிரி ஆளுங்க, மேக்ஸ்வெல் இந்த மாதிரி ஆட்களை தான் வச்சு ஆடினார் அவர். ஓகே, இந்த மாதிரி ஒரு ஆளை வச்சுட்டு, வெறும் அன்கேப்டு பிளேயர்ஸை வச்சுட்டு ஃபைனல்ஸ் வரைக்கும் பேக் டு பேக் ஃபைனல்ஸ். ஓகே, கேகேஆருக்கு ட்ராஃபி வின் பண்ணி கொடுத்துருக்காரு. அடுத்த எதுவும் ஃபைனல்ஸ் வந்திருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன். பாண்டியா எடுத்து பாருங்க, ஜிடியில் கப் அடிச்சாரு, அடுத்தது நம்பர் 10 மும்பைக்கு வந்தோன்னு. இப்போ குவாலிஃபை டாப் 4ல வந்திருக்காங்க. அடுத்தது இல்லை, ஜிடியில் கப் அடிச்சாரு, அடுத்த வருஷம் ஃபைனல்ஸ் வந்தாங்க. 3rd இயர் அவர் மும்பைக்கு வந்துட்டாரு, நம்பர் 10 போயிட்டார். அப்புறம் இந்த வருஷம் நல்லா பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்து பார்க்கும்போது இந்த ஒரு ஒன்றும் இல்லாத ஒரு டீமை கொண்டு அந்த கேப்டன்சி, ரிக்கி பாண்டிங்கோட ஹெல்ப் அதில் இருந்ததுங்கிறத மறுக்க முடியாது. அவரோட என்னை பொறுத்த வரைக்கும் 2025 நீங்கள் சொன்னீங்கன்னா என் கண்ணு முன்னாடி வருது, ஃபஸ்ட்டு வர பேர் ஸ்ரேயாஸ் ஐயர்ங்கிற ஒரு ஆளுமை அண்ட் சாய் சுதர்ஷன்ங்கிற ஒரு கண்டுபிடிப்பு. ஓகே சார், பார்க்கலாம். 2 அணி போட்டி போட்டாங்க. ஆர்சிபி இந்த கப்பை 2025ல லிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஈசாலே கப் நமது அப்படின்னு எல்லாருமே சொல்ல முடிஞ்சதை பார்க்க முடிஞ்சது. ஸோ ஃபேன்ஸுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா லாயலாக எவ்வளவோ ஃபேன்ஸ் இருக்காங்க, ரொம்ப ஏங்கிட்டு இருந்தாங்க அந்த கப்புக்காக. ஸோ அந்த ஃபேன்ஸுக்கு இது ஒரு ட்ரீட்டாக அமைஞ்சது. இவ்வளோ நேரம் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து. எஸ், அந்த ஃபேன்ஸுக்கு பெரிய ட்ரீட்டு தான். ஏன்னா அந்த மாதிரி ஒரு 18 வருஷமாக கப்படிக்காத ஒரு டீமுக்கு இப்படிப்பட்ட ஒரு லாயல்ட்டி இருந்த ஒரு ஃபேண்டம்ங்கிறது நீங்கள் எந்த கண்ட்ரிலையும் எந்த ஒரு டீமுக்கும் நீங்கள் பார்க்க முடியாது. ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும்.
நீங்கள் அது இப்போ இந்த வருஷம் அடிக்கலையா போட அப்படிங்கிற மாதிரி அப்படியே வந்துடும். 18 வருஷமா அந்த ஃபேன்ஸ் விட்டே கொடுக்கல. எங்கே போனாலும் சரி ஆர்சிபி ஆடுற மேட்ச் எல்லாத்தையும் சிவப்பு பார்க்கலாம் நீங்கள், இன்க்ளூடிங் சேப்பாக். அந்த மாதிரி இருக்கும்போது அந்த மாதிரி இருந்த ஃபேன்ஸுக்கு பாராட்டுகள். அவங்க அந்த டீம் அவங்கள அட்லீஸ்ட் 18வது வருஷம் விட்டு கொடுக்கல. ஓகே சார். விராட் கோலிங்கிற நபரை சுற்றி ஆர்சிபிங்கிற ஒரு அணி நிறையா பேசப்பட்டுட்டு இருந்தது. ஸோ அவரோட ஏக்கம், தாகம் இந்த வருஷத்தோட ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. எவ்வளவோ கப்பு வச்சிருக்காரு. இந்த ஒரு கப்பு தான் அவர்கிட்ட இல்லாமல் இருந்தது. அதையும் ரஜத் பட்டிதார் வாங்கி கொடுத்து ஆர்சிபி டீமுக்கும் ஆர்சிபி அந்த ஃப்ரான்ச்சைஸுக்கும் நல்ல பெருமையை சேர்த்திருக்காரு. இவ்வளோ நேரம் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்யூ.